தோழர் நீங்க சட்டமன்ற வரையெல்லாம் போகாதீங்க. அது கூட சமாளிச்சிடலாம். நீங்க ஒரு பிரஸ் மீட் பண்ணுங்கங்க. எத்தனை பிரஸ் இன்னைக்கு மீட்ட கேக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பத்திரிக்கையாளர் வெளிப்படையா கேட்டுட்டாரு தோழர். என்ன பிரஸ்ஸ சந்திக்க மாட்டேங்கிறீங்க? பிரஸ் கேள்வி கேட்டா உங்களுக்கு அதை எதிர்கொள்ள பயமா அப்டின்னே கேட்டுட்டாரு. ஆடலிய முகத்துல கிடுகிடுன்னு வண்டியில ஏறி போயிட்டாரு. அந்த கேள்விக்கு கூட அவரால பதில் சொல்ல முடியல தோழர். போன போன முறையே ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் சார் 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 அப்படின்னு பின்னாடியே ஓடுறாரு. பட்டுன்னு களவடைச்சிட்டாருங்க. அந்த வேன்ல அந்த பிரச்சார வேன்ல அந்த கதவடைச்சிட்டு ஓடுறாருங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளரை சந்தித்தால் அவன் கேட்கிற கேள்விக்கு அரசியலா பதில் சொல்லணும். நீங்க ஓடுறதுக்கு பின்னாடி இருக்கிறாதான். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாது. சந்திச்சா கேட்கிற அரசியல் கேள்விகளுக்கு நம்மால எந்த பதிலையும் சொல்ல முடியாது என்கிற அச்சத்துல பத்திரிகையாளரே சந்திக்க முடியல. இவரு பார்லிமெண்ட் போறாரு, சட்டமன்றத்துக்கு போறான்றதெல்லாம் அடுத்த கதை. அதெல்லாம் பார்ப்போம், நடக்கிற அன்னைக்கு பார்ப்போம். அத்தை சித்தப்பா வாங்குற அன்னைக்கு அதெல்லாம் பாத்துக்கலாம். இன்னைக்கு இத பார்க்க சொல்லுங்க, பத்திரிகை பார்க்க சொல்லுங்க. அதனால பாவம் அண்ணன், அவரு பாவம் நல்லா இருக்கட்டும், நல்ல மனுஷன் நல்லா இருக்கட்டும். இந்த அரசியல்னு வந்து இவங்களெல்லாம் நம்பி உள்ள இறங்கி பாவம் முதுகெலும்பு உடைச்சுதான் அனுப்புவாங்க போல இருக்கு. அதுவும் இந்த லாட்டரி கும்பலு, அப்புறம் இந்த பாஜகவுல RSSல இருந்த கும்பலு, நிர்மல்குமார் அவன் RSSல இருந்த கும்பலு, அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாம பார்க்க போட்டு தெரியுற அண்ணன் அவர் பாரு புசி ஆனந்த், இவங்களை வச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் ஆனும் கனவு கண்டீங்கன்னா, இல்ல எங்களை பார்த்தா இட்ட வயன்னு தெரியுதா, எழுதி ஒட்டியிருக்கான்னு தான் நான் கேள்வி கேட்கிறேன். ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு, எம்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்னு. ஓட்டச்சட்டிகள் தான் ஓவரா சவுண்ட் விடும். விஜய் ஒரு ஓட்டச்சட்டி அப்படிங்கறத ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் நிரூபித்துக் கொண்டு வருகிறார். இன்னும் நம்ம ஊர்லயே பழமொழி இருக்கு தோழர், குறை குடம் தழும்பும். கம்மியா தண்ணி இருந்துச்சுன்னா அதை ஆடி ஆடி வெளியே விழுகும். நிறை குடம் தழும்பாது. நிறைவா இருக்கிறவன் அமைதியா பொறுமையா நிதானமா பேசுவான். இன்னைக்கு கரூர்ல நாமக்கல்ல வரைக்கும் பேசுனதுக்கு அப்புறம் இந்த காணொலியை நம்ம ரெக்கார்ட் பண்றோம். கரூர்ல என்ன உளறி இருக்காரு அப்படிங்கிறது இனிமேல் பொறுத்து இருந்துதான் பாக்கணும். கரூர்ல செந்தில் பாலாஜியை எதிர்கொள்ளணும், டாஸ்மாக் பத்தி பேசணும்னு நினைச்சோ என்னமோ, அண்ணா ஒரு ஃபுல் டாஸ்மாக் ஏத்திக்கிட்டே வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாப்போம் கரூர்ல என்ன உளறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆக மொத்தம் சனிக்கிழமை வெளியில வந்து தனக்கு வந்து அரசியல் புரிதலும் இல்ல, அரசியல் வரலாறும் தெரியல, அரசியல்ல குறைந்தபட்ச அனுபவம் இல்லை அப்படிங்கறத மேடைக்கு மேடை விஜய் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இது யாருக்கு புரியுதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும். ஏன்னா உங்க எதிர்காலம் அதை நம்பி இருக்கு. தயவு செஞ்சு இது போன்ற அரசியல் அறிவிலிகளை நம்பி உங்க எதிர்காலத்தை வந்து அடமான வச்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் இந்த காணொலி மூலமா மக்களுக்கு நாம வைக்க விரும்புறோம்.